கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பால் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 67. அதனுடைய பல்லவியாக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய திருப்பாடல் அனைத்து உலக மக்களுக்கான கடவுளுடைய ஆசிரை வழங்கக்கூடிய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் நன்றியறிதலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைத்த ஒரு பொது மன்றாட்டாக கருதப்படுகிறது. இது அறுவடை காலத்திற்கு பிறகு ஆலயத்திலே பாடப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கட்டும் என்கிற இந்த ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, மாறாக உலகெங்கும் கடவுளை அறிய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இது இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலுடைய முதல் 2 வசனங்கள் கடவுள் தமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று மக்கள் வேண்டுவதாக இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்றால், உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனுடைய வழியை அறிய வேண்டும், எல்லா இனங்களும் அவரது மீட்பை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இரண்டாவதாக 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள் எல்லா நாடுகளுமே மகிழ்ச்சியுடன் இறைவனை புகழ வேண்டும், ஏனென்றால் அவர் நீதியுடன் ஆட்சி செய்கின்றார், அனைத்து மக்களையும் சரிசமமாக வழிநடத்துகிறார். மூன்றாவதாக இறைவசனம் 7 கடவுளுடைய ஆசீர்வாதம் உலகெங்கும் பரவி பூமியின் எல்லைகள் வரை அனைவரும் அவரை அஞ்சி அவரை வழிபட வேண்டும் என்ற இறுதி வேண்டுதலுடன் முடிவடைகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான 3 செய்திகள். 1, இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு முடிவடையக்கூடாது. நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொண்டு வேண்டும், எந்த சூழ்நிலையில் பெற்றுக்கொண்டோம், எவ்வாறு கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தார் என்பதை மற்ற மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இது ஒரு நற்செய்தி பணி, கடவுளுடைய பணி. இரண்டாவது கேள்வி, நம்மை ஆசீர்வதிப்பதன் மூலமாக உலகம் இறைவனை அறிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று நினைத்தால் அது தவறு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக அடிப்படையான காரணம் நாம் செய்த நன்மைகள் அல்ல, நாம் செய்த புண்ணியங்கள் அல்ல, நம்முடைய நன்மைத்தனங்கள் அல்ல, மாறாக அது முழுக்க முழுக்க கடவுளுடைய அருள் தன்மை, கடவுளுடைய கொடை. மூன்றாவதாக, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இறைவனின் அன்பையும் நீதியையும் உலகிற்கு எடுத்துச் செல்லும் ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் இந்த இறுதி சிந்தனையின் வழியாக நீங்களும் நானும் கடவுளுக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நன்றியுள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது 2 மட்டும் போதாது, மாறாக கடவுளுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மகனாக மகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும், வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் தயாரா? இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மக்கள் நடத்தார் உம்மை புகழ்ந்து போற்ற கடவுது என்கிற இந்த திருப்பாடலின் வழியாக
இதோ உம்முடைய நன்மைத்தனம் எத்தகையது, உமது பேரன்பு எத்தகையது, உமது பேரிரக்கம் எத்தகையது என்பதை இன்றைய நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அனைத்துமே மற்ற மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய திட்டம், திருவுளம், அதுதான் மீட்பிற்கான செயல் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றீர். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அந்த நன்மைத்தனத்தோடு உமது பேரிரக்கம் என்ன, உமது பேரன்பு என்ன என்பதை மற்ற மக்களுக்கும் நாங்கள் அறிவிக்கக்கூடிய கடமையையும் பொறுப்பையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ, சாட்சியுள்ள மக்களாக வாழ எங்களுக்கு அனுதினமும் அருளையும் ஆசிரியம் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.